ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். மீண்டும் கார்கேவிடம் ராகுல் தோற்கிறார். சோனியா மகனுக்கு செக். கேரளாவில் முதல்வர்கள் சண்டை. கேரள தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு வாரமாகி விட்டது. இந்த நிலையிலும் ராகுல் காந்தியின் விருப்பத்துக்கு தலைவர்கள் முரண்பட்டு நிற்பதால் முதல்வர் தேர்தலில் உச்சகட்ட குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பான செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கேரள சட்டமன்ற தேர்தலில் தீவிரமாக செயல்பட்ட காங்கிரஸை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் வி.டி. சதீஷன், கட்சியில் சீனியரான முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் ரமேஷ் செனிதலா, அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் ஆகியோர் முதல்வர் பதவிக்கான ரேஸில் இருக்காங்க. கேரளத்துடைய தற்போதைய சட்டமன்றம் மே 23ஆம் தேதி தான் முடிவடைகிறது. அதனால் முதல்வர் வேட்பாளரை தேர்வு செய்ய காங்கிரஸுக்கு கால அவகாசம் நிறைய இருக்கு. அதே சமயம் காங்கிரஸ் தொண்டர்கள் ஃப்ளக்ஸ் போர்டுகள் வைப்பது, ரோட்டில் இறங்கி போராட்டங்கள் நடத்துவது என கேரளத்தை அதகலப்படுத்துகின்றனர். கே.சி. வேணுகோபால் முதல்வராக வேண்டும் என அவரின் ஆதரவாளர்கள் வைத்த போர்டுகளை வி.டி. சதீஷனின் ஆதரவாளர்கள் கிழித்தெறிந்தனர். கடுதுருத்தி பகுதியில் வி.டி. சதீஷன் ஆதரவாளர் ஒருவர் உடலில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் சமூக வலைதளங்களில் 3 தலைவர்களின் ஆதரவுகளும் பதிவுகள் மூலம் மோதிக்கொள்கின்றன. தலைமை அறிவிக்கும் வரை அமைதியாக இருக்கும்படி கே.சி. வேணுகோபால், வி.டி. சதீஷன், ரமேஷ் செனிதலா ஆகியோர் தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. குழப்பங்கள் தொடராமல் இருக்க காலம் தாழ்த்தாமல் முதல்வர் யார் என்பதை அறிவிக்க வேண்டும் என காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் வேண்டுகோள் விடுத்திருக்கு. அகில இந்திய காங்கிரஸ் தலைமையின் வழிகாட்டுதலின்படி முகுல் வாஸ்னிக், அஜய் மக்கான் ஆகியோர் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மாநில காங்கிரஸ் அலுவலகமான இந்திரா பவனில் புதிய எம்எல்ஏக்களை சந்தித்து முதல்வராக யாரை அறிவிக்கலாம் என கருத்து கேட்டிருக்காங்க. அவர்கள் இந்திரா பவனிலிருந்து வெளியேறும் சமயத்தில் தனியார் செய்தி நிறுவன புகைப்படக்காரர் ஒருவர் முகுல் வாஸ்னிக் கையில் இருந்த பட்டியலை ஃபோட்டோ எடுத்தார். அதில் மாநில தலைவர் சன்னி ஜோசப் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் கே.சி. வேணுகோபாலுக்கு ஆதரவாக கருத்து கூறியிருந்தது தெரிய வருது. பின்னர் கே.சி. வேணுகோபால், வி.டி. சதீஷன், ரமேஷ் செனிதலா ஆகியோரை டெல்லிக்கு அழைத்து அகில இந்திய தலைமை ஆலோசிச்சிச்சு. முதல்ல ரமேஷ் செனிதலா, வி.டி. சதீஷன் ஆகியோரை 2.5 ஆண்டுகள் வீதம் முதல்வராக்கலாம் என பேசி பார்த்திருக்கிறது தலைமை. ஏற்கனவே கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவி என்ற திட்டம் அறிவிக்கப்பட்டும் அது நடைமுறைக்கு வரவில்லை என கூறி அந்த திட்டத்துக்கு ரமேஷ் செனிதலாவும் வி.டி. சதீஷனும் உடன்படலை. ஏற்கனவே ஏ.கே. ஆண்டனி மத்திய அமைச்சராக இருந்தபோதே அவரை கேரள முதலமைச்சராக்கியது காங்கிரஸ் தலைமை. அதுபோன்று கே.சி. வேணுகோபாலை முதல்வராக்கிவிட்டு வி.டி. சதீஷன், ரமேஷ் செனிதலா ஆகியோருக்கு வெயிட்டான அமைச்சர் பதவி கொடுக்கலாம் என தலைமை பேசி பார்த்திருக்கிறது. முதல்வர் பதவி கொடுத்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்வேன் என வி.டி. சதீஷன் திட்டவட்டமாக கூறியிருக்கார். பாரத் ஜோடோ நடைப்பயணத்தை வெற்றிகரமாக நடத்தியதாலும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் எம்பிக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க முக்கிய பங்கு வகித்தாலும் கே.சி. வேணுகோபாலை கேரள முதல்வராக்கலாம் என ராகுல் காந்தி விரும்புகிறாராம். அதே சமயம் தொண்டர்கள் வி.டி. சதீஷன் பக்கம் நிற்பதால் அவருக்கு முதல்வர் பதவியை கொடுக்க வேண்டுமென காங்கிரசின் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயும் சீனியாரிட்டி அடிப்படையில் ரமேஷ் செனிதலாவுக்கு முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என காங்கிரஸ் கேரள மாநில பார்வையாளர் தீபா தாஸ் முன்ஷியும் பரிந்துரை செய்துள்ளனர். முக்கிய தலைவர்களிடையே ஒத்த கருத்து ஏற்படாததால் இறுதி முடிவை எட்டுவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கு. இறுதியாக கேரள மாநில காங்கிரஸ் முன்னாள் தலைவர்களிடம் ஆலோசனை கேட்கும் விதமாக மே 11ஆம் தேதி அவர்களை டெல்லிக்கு அழைத்திருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையினர் யாரை விரும்புகிறார்களோ அதன் அடிப்படையில் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதே காங்கிரஸ் மேலிடத்தோடைய பாரம்பரிய முறை. பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் கே.சி. வேணுகோபாலை ஆதரிப்பதாலும் ராகுல் காந்தியும் விரும்புவதால் கே.சி. வேணுகோபால் முதல்வராகும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதே சமயம் காங்கிரஸோட மூத்த தலைவர் சோனியா காந்தி இறுதி முடிவு எடுக்கும் பட்சத்தில் முதல்வர் பெயரில் மாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. இது குறித்து புதுப்பள்ளி தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ சாண்டி உம்மன், கேரளத்தின் முதலமைச்சரை டெல்லி தலைமை விரைந்து தேர்வு செய்யும், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. டெல்லியில் பாஜக முதல்வரை தேர்ந்தெடுக்க 50 நாட்கள் ஆகின. நாங்கள் முதல்வரை தேர்வு செய்ய 60 நாட்கள் கூட எடுத்துக்கொள்வோம். காங்கிரஸில் எந்த சிக்கலும் இல்லை. நல்ல முடிவு விரைவில் வரும் என்று சொல்லியிருக்கார். இந்த நிலைமையை பார்த்தால் முதல்வர் யார் என அறிவித்த பிறகும் சர்ச்சை தொடரும் என்றே தெரிகிறது. இது தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சி
தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.